ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இலக்கியா. நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ்ல இருக்கோம் அப்படின்னா தமிழ் கிளாஸ். ஓகேங்களா? நீங்க எந்த எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னாலே தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து இருக்கும். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில நீங்க மினிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனே உங்களுக்கு வந்து எவால்வேட் ஆகும் இல்லைங்களா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு உண்டான சிலபஸ் வந்து உங்களுக்கு நான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுல முக்கியமா நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் மாத்திரம் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்து இன்னொரு சார் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுல மொத்தம் நான் எடுக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து மொத்தம் 18 டாபிக்ஸ் உங்களுக்கு நான் ஹேண்டில் பண்ண போறேன். சரிங்களா? இது ஒரு 10ஆம் வகுப்பு தரம் தான். ஓகேங்களா? ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆல்ரெடி நீங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா இப்பதான் மேம் நான் ஃப்ரெஷரா படிக்கிறேன் அப்படின்னாலுமே ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பொது தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். அதுவும் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கும்பொழுது கண்டிப்பா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? இதுல சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கேள்விகளும் அப்படிதான் இருக்கும். பட் இப்போ நம்மளுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா படிக்கிறது நமக்கு சேஃப்டி இல்லைங்களா? அதனால இந்த பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் ரொம்ப பேசிக்கா இல்லாம கொஞ்சம் நம்ம விதிகள் அடிப்படையிலையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை நம்ம வகுப்புலயே நான் தெளிவா நடத்திடுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லயுமே உங்களுக்கு இன்டெப்தா கான்செப்ட் இதுல என்ன மேம் கான்செப்ட் அப்படின்னா சும்மா ஜென்ரலா இருக்கக்கூடிய கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் இல்லைங்களா? மேக்ஸ் மாதிரி தாங்க பொது தமிழ் இலக்கணம் பொறுத்த வரைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா நம்மளால ரிவிஷன் பண்ண முடியலன்னா கூட அந்த டைம்ல நம்மளுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா? ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா. புரியலனா தான் நிறைய நம்ம மனப்பாடம் பண்றதா இருக்கும். இதுக்கு அதுவா அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேசிக்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். பிளஸ் ஒவ்வொரு டாபிக்கும் முடிச்ச உடனேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல ஒரு சில கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். என்ன புரிதல்? நம்ம படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின்ஸ் வருதா, புரிஞ்சிருக்கமா, இல்லை இன்னும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதுக்காக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல இருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். அது எலிஜிபிலிட்டியில இருந்தும் இருக்கும். பிளஸ் குரூப் 2 குரூப் 4ல கேட்ட கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்குமே அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட கிளாஸோட ஃபார்மேட் இருக்கும். அதனால ரெகுலரா கிளாஸஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு தெளிவா படிச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 18 டாபிக்ஸ் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஒன்னொன்னா நம்ம பார்த்து முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் போலாமா? பிரித்து எழுதுக. இதுல என்ன மேம் விதிகள் இருக்கு? சும்மா பிரித்து எழுதுகன்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் பிரிச்சு எழுதி சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு தானே இருக்கும். இதெல்லாம் ஒரு கிளாஸ்ல படிக்கணுமா அப்படின்னா ஒரு சில விதிகள் நம்ம தெரிஞ்சு படிக்கிறது நமக்கு சேஃப். ஏன்னா இப்போ கொஞ்சம் அட்வான்ஸா கிளாஸ் கொஷின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பேசிக்கா இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகுது. எலிஜிபிலிட்டிலையும் அந்த டஃப்னஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைங்களா? அதனால கொஞ்சம் நம்ம தெளிவா படிச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஓகேங்களா? ரைட். விதி 1, பொருள் உணர்ந்து பிரிக்க வேண்டும். எதுவுமே ஒரு மீனிங்ஃபுல்லா பிரிக்கணும். அதாவது எப்படி வேணாலும் பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது இல்லையா? அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். தீன் தமிழ். இதுக்கு தவறான மீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா தீ கூட்டல் தமிழ், தீ தமிழ். தீனா நெருப்பு. நெருப்பு தமிழ் அப்படி ஏதாவது மீனிங் இருக்கா? அந்த மாதிரி பார்க்கணும் நம்ம ஆப்ஷன்ஸ்லயுமே. சரிங்களா? தீமை கூட்டல் தமிழ். தீமையான தமிழ்னு எங்காவது நம்ம சொல்ல முடியுங்களா? முடியாது இல்லையா? நம்ம தமிழ் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மொழி இல்லையா? அதை போய் தீமையான மொழி அப்படின்னு சொல்லுவோமா? முடியாது. தீது கூட்டல் தமிழ்னு பிரிக்க முடியுமா? தீதுனால என்னது? தீங்குதான். அந்த மாதிரியும் பிரிக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விதி என்ன அப்படின்னா பொருள் உணர்ந்து பிரிக்கணும். சரிங்களா? மீனிங்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரியா? அப்ப இதுக்கு சரியான பொருள் தான் என்ன மேம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? சாரி. டீம் கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது தான் இதோட சரியான மீனிங். சரிங்களா? டீம் அப்படின்னா என்னன்னா பழமையான. ஓகேங்களா? பழமையான அப்படின்னு என்னது? ஓல்டு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அதுதான் இல்லையா? ரொம்ப பழமையானதுப்பா, ஏன்ஷியன் டைம்ல இருந்து இருக்குதுப்பா அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? அதுதான் தீம். அப்ப தீம் அப்படின்னா இனிய, இனிய மொழி,
தமிழ் மொழி இப்படி சொல்லலாம் தானே. இனிமையான மொழிப்பா நம்மளுடைய தமிழ் மொழி, தாய்மொழியாகிய தமிழ் மொழி இல்லையா. அடுத்து பழமையான மொழி. ஸோ உலகத்துல எத்தனையோ பழமையான மொழிகள் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிற ஒரு சில மொழிகள்ல நம்ம தமிழ் மொழியும் இருக்குதுதான் இல்லைங்களா. அதனால தீம் அப்படின்னா பழமையான அல்லது இனிமையான, இந்த மீனிங் தெரிஞ்சாதான் தீம் கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது கரெக்டுங்கிறது நமக்கு தெரியும். இல்ல எனக்கு ஆப்ஷன்ல இந்த தீம்க்கான மீனிங்கே தெரியல மேம், பரவாயில்ல, தென் கோ ஃபார் எலிமினேஷன் டெக்னிக். எப்படி மேம், இப்போ இதவே 4 ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலயும் உங்களுக்கு பொருள் உணர்ந்து படிக்கிறதையும் சொல்லிடுவேன். ஒரு சில இடத்துல ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீ கூட்டல் தமிழ், தீயோட மீனிங் தெரியும் தானே, தீனா நெருப்பு. அப்போ நெருப்பு தமிழ்னு சொல்ல மாட்டோம். ஸோ எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ தட் இஸ் ராங். புரியுதுங்களா? ஓகே, அதே மாதிரி ஒரு நிமிஷம். தீமை தமிழ். ஸோ தீமை தமிழ் எங்காவது நம்ம சொல்லுவோமா? அதுவும் சொல்ல மாட்டோம் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம்? அதுவும் வராது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் தீது தமிழ், தீதான தமிழ்னு நம்ம சொல்லுவோமா? ஸோ அதுவும் சொல்ல மாட்டோம். அப்ப இதெல்லாம் வராது. ஸோ அப்ப கண்டிப்பா தீம் கூட்டல் தமிழா தான் இருக்க முடியும். ஆப்ஷன் ஈஸியா எடுத்துட முடிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி பொருள் உணர்ந்து பிரிக்கணும். ஸோ டைரக்டா பொருள் உணர்ந்ததுன்னா தீம் கூட்டல் தமிழ் ஈஸியா பிரிச்சிருவோம். புரியுது? இப்போ தீம்கான மீனிங் இப்போ படிச்சுட்டோம் வகுப்புல. பட் இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்க்கு நமக்கு தெரியலன்னா ஸோ எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க, சரிங்களா? அது ரொம்ப ஈஸியா இருக்கும். செகண்ட் விதி, ஃபர்ஸ்ட் விதி புரிஞ்சது இல்லையா, பொருள் உணர்ந்து பிரிக்கணும். செகண்ட் விதி என்ன அப்படின்னா, இர் என்பது இன் அல்லது இல்லாக மாறலாம். ஸோ இருங்கிறது இன்னாவும் மாறும், இல்லாகவும் மாறும். ரெண்டு எழுத்தாக மாறக்கூடிய இது இருக்கு, சரிங்களா? ஸோ பாருங்களேன், எடுத்துக்காட்டு பொற்குடம். எப்படி பிரிப்போம்? பொற்கூட்டல் குடம் பிரிப்போமா? பிரிக்க மாட்டோம் இல்லையா. ஸோ பொன் கூட்டல் குடம், ஃபர்ஸ்ட் விதி இங்க அப்ளை பண்ணி பாருங்க. பொற்கூட்டல் குடம், பொற் அப்படின்னு ஏதாவது மீனிங் இருக்கா? இருக்கா? மீனிங் கிடையாது. அப்ப பொன் கூட்டல் குடம், பொண்ணுன்னு என்னதுங்க? தங்கம் சொல்றோம் இல்லையா. ஸோ தங்கம், தங்கத்துல கூட இருக்குதா இல்லையா. அப்ப மீனிங் ஃபுல்லா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வரக்கூடிய விதி எல்லாத்துக்குமே பொருந்தும். மீனிங் ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறது. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, பல் மீனிங் இருக்கா, முன்பின் மீனிங் இருக்கா, வில் மீனிங் இருக்கா, சொல் மீனிங் இருக்கா. ஸோ அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது, அதாவது இந்த இடத்துல இருக்கிறது நிலைமொழின்னு சொல்லுவாங்க கண்ணா, சரிங்களா? அதாவது கூட்டல் குறிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத நிலைமொழி. நிலைமொழினா நிலைத்து நிற்கக்கூடிய மொழி அப்படின்னு அர்த்தம். கூட்டலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத வருமொழின்னு சொல்லுவாங்க. வருமொழினா கூட்டலை தொடர்ந்து வருது இல்லையா, அப்படி தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் வருமொழி. புரியுதா? நிலைமொழியை தொடர்ந்து வரக்கூடியதை வருமொழின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ நிலைமொழி எப்பொழுதுமே விதி ஒண்ணு பொருத்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன விதி ஒண்ணு? ரிப்பீட் பண்ணுங்க. என்ன விதி ஒண்ணு? மீனிங்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ பொன், பல், முன், வில் இதெல்லாம் மீனிங்ஃபுல்லா இருக்கு. அப்ப இப்படிதான் பிரிக்கணும். பொர், பர், முர் அப்படி பிரிக்கணுமா? பிரிக்க முடியாது இல்லையா. அதுதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இந்த இர் அப்படிங்கிறது இன் அல்லது இல்லாக மாறலாம். இலக்கணத்துல அதுக்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொன் கூட்டல் குடம், எஸ் பொன் குடம், தங்கத்தால் ஆன குடம்னு சொல்றோம். பல் கூட்டல் பொடி, நம்ம பொடி யூஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் பல் கூட்டல் பொடி. முன் கூட்டல் பனி, முன்பனி, பின்பனி படிப்போம்ல, இளவேநீர், முதுவேநீர், அதுதான். வில் கூட்டல் போட்டி. ஸோ போட்டி என்ன போட்டி? வில் போட்டி அப்படின்னு சொல்றோம். சொல் கூட்டல் நலம், சரிங்களா? இந்த இடத்துல நகரம் என்னவா மாறி இருக்குது? இல் லகரமா மாறி இருக்குது. அப்போ இருங்கிறது இன்னாகவும் மாறலாம், இல்லாகவும் மாறலாம். இந்த விதி தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இது செகண்ட் விதி. புரிஞ்சது இல்லைங்களா? எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்த விதி பாருங்களேன். 3 சுழியின் இப் இட் என்பது இல் ஆக மாறும், சரிங்களா? இல் ஆக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணெய், என் கூட்டல் நீன்னு போடக்கூடாது மேம். என் மீனிங்ஃபுல்லா தானே மேம் இருக்கு. நிலைமொழி என்ன மீனிங்ஃபுல் மேம்? எண்ணிக்கை வருது இல்ல, நம்பர்ஸ். 3 சொல்லி என்ன நம்பர் தானே கண்ணா. 2 சொல்லி என் போட்டீங்கன்னா, 2 சொல்லி இன் போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? ஒரே நிமிஷம். 2 சொல்லி இன் போட்டோம் அப்படின்னா என்னுடையது, எனது அப்படிங்கிற மீனிங் வரும். இதே 3 சொல்லி இன் போட்டோம் அப்படின்னா என்னன்னு வரும்? நமக்கு என் நம்பர்ஸ் வரும். அப்ப மீனிங்ஃபுல் தானே மேம் இருக்கு. எஸ். அப்போ வருமொழி பாருங்க, என்
நீங்க மீனிங்ஃபுல்லா பிரிக்கிறதே நான் சொல்றேன். ஓகேவா? மீனிங்ஃபுல் இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு பிரிச்சோம்னா என்ன தவறு வருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் தானே? சரியான பதில் தெரிஞ்சுக்கும் போது தவறான பதிலையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இப்படி பிரிக்க கூடாதுங்கிற ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? எஸ். ஸோ இங்க பாருங்களேன், இதே எண் கூட்டல் நெய்ன்னு அப்படியே நான் பிரிச்சுட்டேன். ஓகேங்களா? அப்போ நெய்ங்கிறது என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுல எந்த ஒரு குளறுபடியும் இல்லை இல்லையா? நெய் நெய்னா என்னது? கீ தான் இல்லையா? அப்போ எண் 3 சொல்லி எண்ணுக்கு என்ன மீனிங்? எண்ணா நம்பர்ஸ் இல்லையா? அதுதானே எண்ணிக்கை, கவுண்ட். அப்போ நெய்யுக்கும் நம்பர்ஸ்க்கும் கவுண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கரெக்டா இல்லையா? புரியுதுங்களா? அப்ப அதுக்கு மீனிங் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடியதுக்கு மட்டும் பார்த்துட்டு எஸ் மீனிங்ஃபுல்லா இருக்குன்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல தவறு வரும் இந்த மாதிரியான இடத்துல. அப்போ வருமொழியும் சேர்த்து இதுக்கு மீனிங் வருதா அப்படின்னு ஒட்டு மொத்தமா நம்ம பார்த்துக்கணும் விதி 1 பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? அப்ப எல் கூட்டல் நெய், அப்போ என்ன விதி இங்க அப்ளை ஆகுது? விதி 3, அதாவது இன்னு இப்பு இட்டுங்கிறது இல்லாக மாறும் இலக்கணத்துல அப்படிங்கிறது படி எண்ணெய் எல் கூட்டல் நெய். புரியுதா? நாட்காட்டி, இந்த இடத்துல இட்டும் இல்லா மாதிரி இருக்கா? நாள் கூட்டல் காட்டி, நாளை காட்டக்கூடியது தானே கண்ணா நாள் காட்டி. அப்ப என்னது? நாள் கூட்டல் காட்டின்னு தான் பிரிக்கணும். சரியா? முட்புதர், முள்ளதான் முட்புதர் அப்படின்னு சேர்த்து எழுதும் போது வருது. சோ முள் கூட்டல் புதர். மட்பாண்டம், மண்ணால செஞ்ச பாண்டம் தான் அது மட்பாண்டம். கரெக்ட் தான் இல்லையா? அப்ப அது என்னது? மண் கூட்டல் பாண்டம். கட்குடியன், கள் கூட்டல் குடியன். கட்குடியன் அப்படின்னா கள் குடிப்பவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரிங்களா? கள் குடிக்கிறாங்க இல்லையா? அதுதான். ஸோ அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா கட்குடியன் அப்படின்னு மீனிங் தமிழ்ல இருக்கு. சரியா? அதுதான் கள் கூட்டல் குடியன்னு பிரிக்கிறாங்க. புரிஞ்சது இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல இன்னு இப்பு இட்டுங்கிறது இல்லாக மாறுகிறது. அப்போ இந்த இடத்துல நிலைமொழி வருமொழி ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம பார்த்தோம்னா பொருள் வருதா இல்லையாங்கிறத பார்த்து பிரிச்சிருக்காங்க. அப்ப ஜென்ரலாவே எல்லாத்தையும் வச்சு பொருள் வருதா இல்லையான்னு பார்த்து பிரிக்கணும். கிளியரா? எஸ். இதுதான் நான்மதி, நாள் கூட்டல் மதி. எப்படி பிரிச்சிருக்காங்க? நாள் கூட்டல் மதி. ஓகே. அடுத்து வேர்கோட் பலா, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சொல், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? வேர் கூட்டல் கோட், இந்த இடத்துல இட்டுதான் இல்லாம மாறி இருக்கு இல்லையா? சோ அப்ப கோல் கூட்டல் பலா. ஓகேங்களா? இந்த இடத்துல வேர்கோட் பலா, வேறுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. ஸோ வேறு தான். கோட் அப்படிங்கிற இடத்துல இட்டுங்கிறது இல்லாக மாறி இருக்கிறது. ஸோ பலா, இது ஒரு பலா மரத்துல இருக்கிற ஒரு வகை தான் இந்த வேர்கோட் பலா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எஸ். அப்போ புரிஞ்சது இல்லையா? இந்த விதி 3ல எந்த டவுட் இல்லை இல்லையா? அந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்குங்களா? ஸோ எஸ், ரொம்ப ஈஸி தான் கண்ணா. பிரித்து எழுதுதல் படிக்கும் போதே சேர்த்து எழுதுதலும் சேர்த்து பார்த்துக்கணும் இல்லையா? எல் கூட்டல் நெய் எப்படி சேர்த்து எழுதுவீங்க? அதுதான் கேள்வி. எண்ணெய். நாள் கூட்டல் காட்டி சேர்த்து எழுதுக நாட்காட்டி. ஸோ ரிவர்ஸ் வைஸ் வர்சா மாதிரி தான். இதை படிக்கும் போது இதுவும் சேர்த்து நம்ம படிச்சுக்கிறதுனால 2 கான்செப்டும் ஒண்ணுதான். சரியா? பிரித்தெழுதுதல் சேர்த்து எழுதுறதும். சரிங்களா? ரைட். விதி 4. ஸோ விதி 1 எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், மீனிங்ஃபுல்லா இருக்காங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் லகரமா மாறுறத பார்த்தோம். கரெக்டா? விதி 2 இரு இன்னுங்கிறது இல்லாக மாறுறத படிச்சோம். இன்னு இப்பு இட்டுங்கிறது இல்லாக மாறுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த குண்டுலா இல்லையா? ஸோ அந்த பள்ளி லிசார்டுக்கு போடுற இல்லு. ஸோ அடுத்ததுல பார்த்தீங்கன்னா இடையினத்துல வரக்கூடிய லகரம் இல்லாக மாறுது. இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? எரல வளல, கசட தபர, வல்லினம், ஞனன நமனம், மெல்லினம், எரல வளல, இடையினம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரியா? ரைட். அடுத்து பாருங்க. விதி 4. இங்கு இஞ்சு இந்து, இது எந்த எழுத்தா மாறும் அப்படின்னா இம்மாக மாறுதான். என்னது? இங்கு இஞ்சு இந்து, இதெல்லாம் என்னவா மாறுது? இம்மாக மாறுது. இந்த இங்கு இஞ்சு இந்து இந்த எல்லாமே என்னதுங்க? மெல்லினம். சோ மெல்லினத்துல வர்றதான ஞனன நமன, அதுதான் இம்மா மாறுது. பாருங்களேன். தீந்தமிழ், தீன் கூட்டல் தமிழ். தீம்னா என்னன்னு மீனிங் படிச்சோம் இல்லைங்களா? எஸ். தீங்கனி, தீங்கு கூட்டல் கனின்னு போட்ட முடியாது. பிரிச்சா நல்லாதான் இருக்கு. ஆனா தீங்கான கனின்னு எங்காவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப அப்படி பிரிக்க கூடாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தீன் கூட்டல் கனி. அங்கன், அம் கூட்டல் கண். சோ இந்த இடத்துல என்ன இங்கு இம்மா மாறி இருக்குது.
எங்கண், எம் குட்டல் கண். என் தாய், எம்முடைய தாய்ங்கிறது தான் என் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நுந்தாய், எம் தாய், இதெல்லாம் வந்து பழங்கால தமிழ்ல சொல்லக்கூடியது. அந்த ஐங்குறுநூறு அகநானூற்றுல இந்த வார்த்தைகள் நீங்க பார்க்க முடியும். சரியா? எம் குட்டல் தாய், நுந்தாய், நும் குட்டல் தாய். அப்போ எந்த விதியின் அடிப்படையில இங்க இம்மா மாறி இருக்கிறது அப்படின்னா, இங்கு, இன்று, இந்துங்கிறது இம்மாக மாறும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்கிறது. இதுதான் விதி 4. சரியா? ரைட். விதி 5, பண்புத்தொகை பிரிதல். பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கணத்துல படிச்சிருப்பீங்க. சின்ன வயசுல படிச்சிருப்போம். ரொம்ப ஈஸியான ஒரு இலக்கண குறிப்புனா இந்த பண்புத்தொகை தான். பிரிச்சா மை விகுதி வந்தா பண்புத்தொகைன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? பைந்தமிழ், பசுமை கூட்டல் தமிழ், மை விகுதி வந்திருக்கா? சோ இது பண்புத்தொகை. ஞாபகம் இருக்குங்களா? சோ எஸ். சோ இதெல்லாம் பிரித்தால் மை விகுதி வரும். சரிங்களா? அது மறைஞ்சு வர்றதுதான் பண்பு தொகை. தொகைனாலே மறைஞ்சு வரணும். சோ பிரிச்சாதான் மை விகுதி வெளிப்பட்டு வரும். பிரிக்காம இருந்துச்சுன்னா மை விகுதி மறைஞ்சு வரும். மறைஞ்சு வந்தாதான் அது பண்பு தொகையே. சரியா? ரைட். கருவிழி, இது எப்படி பிரிக்கலாம்? கருமை கூட்டல் விழி. எப்படி பிரிக்கலாம்? கருமை கூட்டல் விழி. சரிங்களா? கருமையான விழிகளை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அப்ப மை விகுதிங்கிறது வந்திருக்கா? இது பண்பு தொகை. ஓகே. பேரூர் எப்படி பிரிப்பீங்க? பேர் கூட்டல் ஊர்னு பிரிப்போமா? ஏதாவது பேரூர்னு சொல்றாங்கன்னா பெருமையான ஊரை தான் பேரூர்னு சொல்றோம். சோ பெருமை கூட்டல் ஊர், மை விகுதி இதெல்லாம் விதிகள் நிறைய இருக்கும் கண்ணா. சோ இங்க பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு விதி தான் வரும். இது உங்களுக்கு தேவையில்லை எலிஜிபிலிட்டிக்கு. இதே குரூப் 4 குரூப் 2க்குனா இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா மை விகுதி கெட்டு கருவிழின்னு புணர்ந்திருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ரொம்ப டீட்டெயில் நமக்கு வேண்டாம். சரியா? பேரூர் ஃபர்ஸ்ட் விதி வந்து மை விகுதி கெட்டு போயிருக்கும். இந்த பேங்கிறது பேன்னு மாறணும் இல்லையா? செகண்ட் ரூலு. ஆமா தானே? அப்ப என்னதுன்னா ஆதி நீடல் அப்படிங்கிற விதிப்படி பேங்கிறது பே அப்படின்னு மாறணும். சோ இந்த மாதிரி விதிகள் அடிப்படையில தான் பெருமை கூட்டல் ஊருங்கிறது பேரூர்னு ஆன்சர் வரும். இப்படி மேக்ஸ்ல டிரைவ் பண்ணி நீங்க ஆன்சர் கொண்டு வருவீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த இடத்துல புணர்ச்சிகள்ல ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விதியா அப்ளை பண்ணி அந்த கடைசி அந்த பேரூர் நம்ம கொண்டு வரணும். அது நம்ம எலிஜிபிலிட்டிக்கு தேவையில்லை, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? ரைட். பாசறை எப்படி பிரிக்கலாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பசுமை கூட்டல் அறை. சரியா? பாசறை அப்படின்னா பசுமையான அறை, பாசம் பிடிச்ச அறை அப்படிங்கிற மீனிங் கிடையாது. சரியா? பசுமை கூட்டல் அறை. அப்ப என்ன அர்த்தம்? மீனிங் ஃபுல்லா நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெல்லமுது, தென்மை கூட்டல் அமுதோ. சோ தென்மை அப்படின்னா தெளிவு, அறிவின் தெளிவு அப்படின்னு அர்த்தம். சரியா? தென்மை அப்ப மீனிங் தெரிஞ்சிருக்கணும்ல, பொருள் அறிக. அதுதான் இங்க நான் கொடுத்துருக்கேன். இதை ஏன் இப்படி தென்மை கூட்டல் அமுதம் நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. சோ தென்மைனா தெளிவு, அறிவின் தெளிவு அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த 2 சுழியினுக்கு பொருளே கிடையாது. அதனாலதான் அந்த 3 சுழியின்ல பிரிக்கிறோம். அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த 2 சுழியின் தென்மைக்கு மீனிங்கே கிடையாது, பொருளே கிடையாது. அதனாலதான் இந்த 3 சுழியினாக நம்ம பிரிச்சு எழுதுறோம். சரியா? பொருள் இருக்கிற மாதிரி தானே பிரிக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் விதியிலேயே படிச்சோம். அதுதான். ரைட். ரைட். நெக்ஸ்ட். சாரியை, அம் சொற்களை தனியாக பிரிக்க வேண்டும். சாரியை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணுமே. தெரியுமா? நிறைய பேர்த்துக்கு, ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? சாரியை அப்படின்னா கண்ணா பகுபத உறுப்பு, அதாவது ஒரு பதத்தை பிரிப்போம். பகுபதம். சரிங்களா? ஒரு பதத்தை பகுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பகுபதம். எப்படி மேத்தமெட்டிக்ஸ்ல பகு எண், பகா எண், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ், நான் பிரைம் நம்பர்ஸ்னு படிப்பீங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதாவது அந்த எண்ணால மட்டும்தான் வகுக்க முடியும், வேற ஒரு எண்ணால வகுக்க முடியாது அப்படின்னா அது பகா எண். கரெக்டா? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுபடும் அப்படின்னா அது பகா எண். எல்லா எண்களாலையும் வகுபடுது அப்படின்னா அது பகு எண். பகுக்க முடிஞ்சது அப்படின்னா அது பகு எண். கரெக்ட் தான் இல்லையா? மேக்ஸ் நான் சொன்னது. எஸ். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க. சரிங்களா? ஒரு சொல்லை மென்மேலும் பகுக்க முடியுது, அதுக்கு மேலே என்னால பிரிக்க முடியும் அப்படின்னா அது பகுபதம். பகுபதத்துல வர ஒரு உறுப்பு தான் இந்த சாரியை. சரியா? பகுதி, விகுதி, சந்தி, விகாரம், இந்த மாதிரி பகுபத உறுப்புகளை 6ஆ நம்மளால பிரிக்க முடியும். இடைநிலை ஒண்ணு விட்டுட்டேன் பாத்தீங்களா? பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை. ஓகேங்களா? இன்னொன்னு பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம். எழுத்து பேரெல்லாம் வந்து 7ஆவதா வரும். சரிங்களா? மொத்தம் 6 உறுப்புகள் வந்து வரும். சோ அந்த 6 உறுப்புகள்ல வரக்கூடியதுதான் சாரியை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எஸ். சாரியைனா வந்து மீனிங்கே இருக்காதுங்க. சரிங்களா? அதுதான் சாரியை. சரியா? பகுதினா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு பார்ட்ல நமக்கு தேவையில்லை எலிஜிபிலிட்டிக்கு, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பகுதினா ஃபர்ஸ்ட் பார்ட் கண்ணா. சோ இப்ப
தெங்கம்பழம் எப்படி பிரிச்சிருக்காங்க? தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பழமா? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட பகுதின்னு சொல்லுவோம், லாஸ்ட் பார்ட்ட விகுதின்னு சொல்லுவோம். சரியா? சந்தினா புள்ளி வச்ச எழுத்து. இடைநிலையும் அதே மாதிரி தான் வரும். இதுல மூன்றா பிரிக்கலாம், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம்னு சொல்லி. ஸோ இது எதுக்குமே சம்பந்தப்படாம ஒண்ணு வருது அப்படின்னா அதுதான் சாரியைன்னு சொல்லுவாங்க. கிளியரா புரிஞ்சுதா? எஸ். ஸோ அப்ப என்னதுன்னா இங்க பாருங்களேன், தெங்கு கூட்டல் பழம், தெங்கு பழம். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? தெங்கம் பழம். அம் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வருதா? அப்ப அந்த அம் அப்படிங்கிறத சாரியை எப்பொழுதுமே சேர்த்து எழுதக்கூடாது, தனியா தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம பாட்டு தெங்கம் கூட்டல் பழம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பிரிச்சிடக்கூடாது. ஓகே. அப்ப அந்த இடத்துல சவுண்டு வருது இல்லையா கண்ணா, அந்த சவுண்டை நம்ம என்ன பண்ணணுமா பிரிச்சு தான் எழுதணும்னு சொல்றாங்க. பாகற்காய். பாகற்காய்னா பாகு அல்லாத காய். பாகுனா இனிப்பு. இனிப்பு அல்லாத காய் தானே பாகற்காய். நம்ம ரைட்? பாகற்காய் இனிக்குமா? கசக்கும் தான் இல்லையா? ஸோ அப்ப பாகற்காய் வந்து இனிப்பு இல்லாத ஒரு காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்ப பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஸோ அப்ப பாகு அல்லாத காய் அப்படிங்கறத தான் பாகற்காய் அப்படின்னு நம்மளுக்கு ஃபைனலா புணர்ந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ இந்த உகரம் கெட்டு போகும். அதுக்கப்புறம் இக்கு வருமா? ஸோ அப்ப இக்கு கூட்டலா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி பாகல். ஓகே. அப்ப லகரம் ரகரமா மாறும். அதுக்கப்புறமா பாகற்காய் அப்படின்னு புணர்ந்து வரும். இதுல 2-3 விதி தான் வரும். ரொம்ப எளிமை. நெடில் தொடர் குற்றியலுகுரத்துல வரக்கூடிய உகரம் கெட்டு போகும். சரியா? அந்த நெடில் தொடர் குற்றியலுகுரம்னா என்ன? இந்த கான்செப்ட்லாம் பொது தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். தேவையே வேண்டாம். சரியா? மீனிங்ஃபுல்லா பிரிக்கணுங்க. பாகற்காய்னா பாகு அல்லாத, இனிப்பு சுவை அல்லாத காய், அவ்வளவுதான். அதை எப்படி பிரிக்கணும்? பாகு குட்டல் அல் குட்டல் காய். இந்த இடத்துல சாரிங்கிறது இங்க இருக்கு பாருங்க, அம் அல் அன் அத்து இந்த மாதிரி வரக்கூடியதை தான் வந்து சாரியைன்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டு தான் நமக்கு தெரியும், வெளிப்படையா அந்த சொல் வந்திருக்காது. சாரியை. புரியுதா? தெங்கம்பலம் அம், பாகற்காய் அல் வருதா? பாகு அல்லாத. அத்தன்னை அன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள வருது இல்லையா கண்ணா? ஸோ வெளிப்படையா தெரியாது. புரியுதுங்களா? ஆனா பகுதி விகுதி எல்லாமே வெளிப்பட்டு வந்துடும். சந்தியும் வெளிப்பட்டு தான் வரும். இந்த இது மட்டும் சவுண்டு மட்டும்தான் நமக்கு தெரியும் சாரியில. சரியா? அப்ப இந்த சாரியை வந்துச்சுன்னா கண்டிப்பா தனியா தான் பிரிச்சு போடணும். மூணு வர மாதிரி தான் வரும். சரியா? நெக்ஸ்ட், வேற்றுமை உறுப்புகளை தனியாக பிரிச்சு எழுதணும். ஐயாளுக்கும் இன்னது கண். வேற்றுமை உறுப்புகள் படிச்சிருப்பீங்க இல்லையா சின்ன வயசுல? ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் இருக்காது. 6 வேற்றுமைகளுக்கு தான் உறுப்புகள் இருக்கும். கரெக்டா? ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உறுப்பு, 3ஆம் வேற்றுமை உறுப்பு ஆள், கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உறுப்பு, இன் 5, அது 6, கண் 7. ஸோ இந்த மாதிரி 7 வேற்றுமைகளுக்கு உறுப்புகள் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த விகுதியா வரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் தானே கண்ணா இது கூங்கிறது. அப்ப இதை என்ன பண்ணணுமா? தனியா தான் பிரிச்சு எழுதணும். அப்ப சாரியையும் தனியா பிரிச்சு எழுதணும், வேற்றுமை உறுப்புகள் வந்தாலும் பிரிச்சு தனியா தான் எழுதணும். கிளியரா புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா விதிகள் அடிப்படையில பார்க்கும் பொழுது இன்னும் இப்படியெல்லாம் இருக்கான்னு தோணணும். சரிங்களா? ரைட். மகற்கு மகன் கூட்டல் கூ. சோ நகரம் ரகரம் மாறுதா? மகட்கு இந்த இடத்துல மகள். புரியுதுங்களா? செயற்கு, செயல்னா என்னது? செயல் கூட்டல் கூ. ஒருவருக்குன்னா ஒருவர் தான். சோ ஒருவர் கூட்டல் கூ. இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. சரிங்களா? சோ அப்ப என்னது? இந்த இடத்துல மகன், இது மகள், இது செயல், இது ஒருவர். சோ இந்த கூங்கிறது தனியா தான் பிரிச்சு எழுதணும். பிகாஸ் இது வந்து ஒரு வேற்றுமை உறுப்புகள். கிளியரா புரிஞ்சுதுங்களா? எஸ். விதி 1ல இருந்து விதி 7 வரைக்கும் படிச்சது. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் இல்லையா? ரைட். விதி 8. தன்மை முன்னிலை படர்க்கை பெயர்கள் வேற்றுமை உருவை ஏற்குமாறு செய்யவும். அது என்ன? தன்மை முன்னிலை படர்க்கை பெயர்கள் வேற்றுமை உருவை ஏற்கணும். தன்மைனா என்ன கண்ணா? இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான் இல்லையா? ஸோ தன்மைனா தன்னை பத்தி சொல்றது. முன்னிலை பேர்லயே இருக்கும். இங்கிலீஷை விட தமிழ் ரொம்ப எளிமை. தன்மை தன்னை பற்றி குறிக்கும். முன்னிலை முன்னாடி இருக்கக்கூடிய பர்சனை சொல்லும். படர்க்கை தேர்ட் பர்சன், யாரோ ஒருத்தரை பத்தி சொல்லும். அவன், அவள், அவர். புரியுதுங்களா? அதுதான் படர்க்கைன்னு சொல்லுவோம். சரியா? சோ தன்மைனா நான், நாம், தான், யான். சோ தன்மையில ஒருமையும் இருக்கும்,
பன்மையும் இருக்கும். தன்மைனா தன்னை மட்டும் சொல்லுமா? கரெக்டா? அது தன்மையில ஒருமை. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி படிக்கலாம். தன்மையில ஒருமை, என்னை பத்தி மட்டும். இப்ப நான் சரியா, இப்ப என்னை பத்தி மட்டும் பேசுறேன். ஸோ என்னை பத்தி மட்டும் நான் சொல்றேன்னா தன்மை ஒருமை. என் கூட இருக்கிற இன்னொருத்தரையும் சொல்றேன் அப்படின்னா தாம். கரெக்டா? தான் அப்படின்னு சொன்னேன்னா தன்மை ஒருமை. தன் அப்படின்னாலும் தன்மை ஒருமை. ஒருத்தரை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். புரியுதுங்களா? தாம் அப்படின்னா என் கூட என்னையும் நான் சேர்த்திப்பேன், என் கூட இருக்கிற இன்னொருத்தரையும் நான் சேர்த்திப்பேன். புரியுதா? அது தாம். வாங்க, தாம் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ தமக்கு, தனக்குன்னா எனக்கு மட்டும், தமக்குன்னா எனக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும். புரிஞ்சுச்சா? தனக்குன்னா எனக்கு மட்டும்தான், தமக்குன்னா எனக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன். புரியுதுங்களா? அதுதான் தனக்கும் தமக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ தனக்கு மட்டும் சொல்லிக்கிறோம், தன்னை மட்டும் குறிச்சுக்கிறோம்னா தன்மை ஒருமை. தன்னையும் குறிச்சு தன் கூட இருக்கிறவங்களையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா அது தன்மை பன்மை. கிளியர்? எஸ். முன்னிலை அதே கான்செப்ட் தான். முன்னாடி இருக்கிற ஒரு பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் என் முன்னாடி ஒரு பர்சன் ஜெயந்தின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த முன்னாடி இருக்கிற ஜெயந்திய மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா முன்னிலை ஒருமை. ஜெயந்தி முன்னாடி இருக்கிற ஜெயந்தி கூட நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னா அது முன்னிலை பன்மை. நீ ஜெயந்திய பார்த்து நீ அப்படின்னு நான் முன்னாடி இருக்கிற பர்சனை தானே நீன்னு சொல்லுவோம். கரெக்டா? உங்க முன்னாடி நான் இருக்கேன்னா என்ன கை காமிச்சு நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க, அது முன்னிலை. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீ அப்படின்னு நான் ஒருத்தரை பார்த்து சொல்றேன் அப்படின்னா முன்னிலை ஒருமை. என் முன்னாடி இருக்கிற பல பேரை சேர்த்து நான் சொல்றேன் அப்படின்னா அது முன்னிலை பன்மை. நீங்கள். புரியுதுங்களா? நீ நீர் அப்படின்னா முன்னிலையில ஒருமை. நீங்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னா ஒரு பர்சனை மட்டும் நான் சொல்லலை, 2-3 பர்சன் என் முன்னாடி இருக்கிறவங்களை சேர்த்து சொல்றேன், அப்படியே அது முன்னிலை பன்மை. கிளியர்? படற்கைனா தேர்ட் பர்சன், யாரோ ஒருத்தர். சரியா? நீர் சாரி நீ நீங்கள்ங்கிறதா முன்னிலை. நீர் இருன்னு வந்துச்சுனாலே அது படற்கை. சரிங்களா? அவன் அவள் அவள் அவர் நீர் நீவீர். புரியுதுங்களா? இதெல்லாமே படற்கையில போயிடும். புரிஞ்சுதா? தன்மை முன்னிலை படற்கை. தன்னை தன் கூட இருக்கிறவங்க, முன்னிலை முன்னாடி இருக்கிற பல பேர். ஓகே? படற்கை அதே மாதிரி தான். படற்கையில சிங்குலரும் இருப்பாங்க, ப்ளூரலும் இருப்பாங்க. அவர் அப்படின்னா சிங்குலர் படற்கையில, அவர்கள் அப்படின்னா படற்கையில ப்ளூரல். அவ்வளவுதான். கிளியரா புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வித்தியாசம். சரியா? ரொம்ப எளிமை. இங்க பாருங்களேன், கிளியரா இருக்கு. நான் முன்னாடி வாயில சொன்னதை வச்சு ஐயோ இவ்வளவுதானா நினைச்சிடாதீங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலுமே ஸ்லைட்லயும் உங்களுக்கு வந்துடும். சரியா? பாருங்க, தன்மை ஒருமை நான் சொன்னதை வச்சு அப்ளை பண்ணி பாருங்க. தன்மை ஒருமைன்னு அர்த்தம் தன்னை பத்தி மட்டும்தான் குறிப்பிட்டுக்கணும். நான் நான் யான் நான் அல்லது யான் எப்படி வேணா சொல்லலாம். சரியா? இது என் என் அப்படின்னாலும் என்னதுங்க? என்ன அப்படின்னாலும் என்னுடையது, என்னை பத்தி மட்டும்தானே பேசுறேன். ஸோ உங்களை பத்தி யார் தன்மை அப்படின்னா ஒருத்தரை பத்தி மட்டும்தான், அது உங்களை பத்தி மட்டும்தான் பேசிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நான் நீங்க படிச்சு பார்த்தா நீங்க பேசுற மாதிரி இருக்கும், நான் படிச்சு பார்த்தா நான் பேசுற மாதிரி இருக்கும். அதுதான் தன்மை ஒருமையோட கான்செப்ட். சரியா? நான் அல்லது யான் இது என்னவா மாறும்னா என் அப்படின்னு மாறணும் பிரிச்சு எழுதும் போது. சரிங்களா? இந்த எதுக்கு ரூல்ஸ் படிக்கிறோன்னு புரியுதா? இது என்னவா மாறணுங்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நான் யானுங்கிறது என்னன்னு மாறும்? என். ஆமாதானே? நான் அப்படின்னு நான் சொல்றேன், அப்ப என்னுடையது அப்படின்னு என்னன்னு தானே சேர்த்து எழுதுறோம். ஸோ பேச்சு வழக்கில் வர்றதுதான் இது, ஒன்றும் பெருசு இல்லை இல்லையா? ஐ குட்டல் ஆள் குட்டல் கூ, இந்த வேற்றுமை உருவை ஏற்கும் போது எண்ணெய் அப்படிங்கிறது நாணை, நான் குட்டலால், நான் குட்டல் கூ. இங்க பாருங்க, நான் கூட்டல் ஐ சேர்த்து எழுதும் போது எண்ணெய், நாணைன்னு சொல்லக்கூடாது, எண்ணெய். நானுங்கிறது என்னன்னு மாறணும். நான் குட்டலால் என்னால். கண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நானுங்கிறதும் நான் தன்னை பத்தி மட்டும் குறிக்கும், என் தன்னை பத்தி மட்டும் குறிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமை தான். சரியா? இந்த இடத்துல நான் குட்டலால், நான்கிறது என்னன்னு மாறணும்? என் என்னால். நான் குட்டல் கூ எனக்கு. ஓகே? நான் குட்டல் கண் என் கண். புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி நமக்கு மாறணும். எங்கண்.
சரியா? அப்போ நான் அல்லது யானுங்கிறது என்னவா மாறணும்? என்ன என மாறும் எப்போன்னா இந்த மாதிரி வேற்றுமை உருபுகளை ஏற்கும் பொழுது. இதுதான் தன்மை ஒருமை. பிரிச்சு சேர்த்து எழுதும் போது இந்த ரூல் ஞாபகம் வரணும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் தன்மையில பன்மை. நாம் அல்லது யாம் இது வந்து நம் எம் அப்படின்னு மாறுதான். என்னன்னு மாறுதான்? நாம் யாம் இது வந்து தன்மை தானே. நாம் என்னையும் நான் குறிச்சுக்கிறேன், என் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்துதான் நாம். கரெக்டா? யாம் அதுவும் அப்படிதான், என் கூட இருக்கிறவங்கள நான் சேர்த்துக்கிறேன். அப்போ நாம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் யாம். சரியா? ரெண்டு வார்த்தைக்கும் மீனிங் ஒண்ணுதான். இது என்னன்னு மாறணும்? நம் எம்முன்னு மாறணும். இதுவும் வேற்றுமை உருவை ஏற்கும் பொழுதுதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நம்ம தானே நம் இப்போ நம்முடையது எம்முடையது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எம்முடையது, ஓகே, நம்முடையது. அப்ப என்னதானே என்னையும் நான் சேர்த்திக்கிறேன் இல்லையா? ஆனா என்னை மட்டும் சேர்த்திக்காம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நம்முடையதுங்க அப்படின்னா என்னுடையதுன்னா தன்மை ஒருமை. புரிஞ்சுதா? என் நம்முடையதுன்னா என்னது மட்டும் இல்லாம இவங்க இருக்கக்கூடியவங்க எல்லாத்ததும் சேர்த்து. இப்போ நம்முடைய பங்களிப்பு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னுடைய பங்களிப்புன்னு நான் சொன்னேன்னா நான் நடத்தினதை வச்சு மட்டும் சொல்றேன்னு அர்த்தம். நம்முடைய பங்களிப்புன்னு சொன்னேன் அப்படின்னா நான் நடத்தினது மட்டும் இல்லைங்க, நீங்க சேர்ந்து படிச்சதும். ஸோ உங்களையும் நான் சேர்த்திக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லைங்களா? அப்போ என்னுடைய பங்களிப்புன்னு சொன்னா தன்னுடைய ஒருமை, நம்மளுடைய பங்களிப்புன்னு சொன்னேன்னா தன்மை பன்மை. இவ்வளவுதான். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அததான் இந்த இடத்துல ரூல்ல கொடுத்துருக்கு பாருங்க. நாம் அல்லது யாம்ங்கிறது நம் எம் என மாறும் எப்போ? வேற்றுமை உருவுகளை ஏற்கும் பொழுது. நம்மை, எம்மை, நம்மால், ஐயா, இந்த இடத்துல ஐ தானே, இந்த இடத்துல ஆள். கரெக்டா? இந்த இடத்துல கூ வேற்றுமை உருவு. நமக்கு, எமக்கு, நாங்கள், யாங்கள்ங்கிறது எங்கள், யாம் குட்டலைங்கிறது எம்மைன்னு மாறுது. கிளியரா? ரைட். முன்னிலை ஒருமை. இப்ப தன்மை ஒருமை, தன்மை முன்னிலை கிளியரா புரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னிலை ஒருமை. முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை பத்தி மட்டும் நான் சொல்றேன். இப்ப நீ அப்படின்னு வந்தா நின் அல்லது உன் அப்படின்னு மாறும். என்னன்னு மாறும்? நின் அல்லது உன். நீ குட்டல் கண்ணுன்னு என்ன நீ குட்டல் கண்ணுங்கிறது நின் கண் அல்லது உன் கண். நின்னுன்னு சொல்லலாம், உன்னுன்னு சொல்லலாம். உன்னுடையது. முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை பார்த்து, இப்ப முன்னாடி காயத்ரின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா காயத்ரி இது உன்னுடையது. அதே வந்து உன்னுடையதுன்னு சொல்றதுக்கு பதிலா தமிழ்ல பாத்தீங்கன்னா நின் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? நின்னுடையது. சரியா? நீ எல்லாமே ஒரே மீனிங்ல தான் வருது. சரியா? நின்கண் அல்லது உன்கண். நீ குட்டலாள் உன்னாள். நீயாள்னு சொல்லக்கூடாது. உன்னால் இந்த வேலை முடிஞ்சிருக்கு. உன் குட்டலுக்கும் உனக்கு அல்லது நினக்கு. சரிங்களா? உனக்கு அல்லது நினக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முன்னிலை ஒருமை. முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை பத்தி மட்டுமே வருது. உன்னால, உனக்கு உன்னால முடியும் அப்படின்னு ஒரு பர்சனை பார்த்தா சொல்ல முடியும். உங்களால முடியும்னு சொன்னா முன்னாடி இருக்கிற ஒரு பர்சன் மட்டும் இல்லாம முன்னாடி இருக்கிற 2-3 பர்சன் சேர்த்து நான் சொல்றேன். புரியுதா? உனக்கு அப்படின்னா முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை பார்த்தா தான் சொல்ல முடியும். உனக்கு என்ன பண்ணணும் நானு? ஒரு பர்சனை பார்த்தானே கேட்பீங்க. கரெக்டா? சோ அதுதான் இந்த இடத்துல முன்னிலை ஒருமை. முன்னிலை பன்மைங்கிறது நீர் அப்படிங்கிறது நும் அல்லது உம்மாக மாறலாம். சரியா? நீர் கூட்டலுக்கும் உமக்கு, நீர் கூட்டலால் நும்மால் அல்லது உம்மால். ஓகே. நீர்க்குட்டலின் நும்மீன். நீர்க்குட்டல் கண் நுங்கன் அல்லது உங்கன். நீர்க்குட்டல்மை நும்மை. நீர்க்குட்டலின் நின்னீன் அல்லது உன்னீன். ஸோ இது முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை பார்த்து சொல்றது மட்டும் இல்லாம கூட இருக்கிற பல பேரை சேர்த்து சொல்றோம். அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட். சரி, அது என்னவா மாறுதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நீர் நும் அல்லது உம். நும்மாள், உம்மாள், உமக்கு, நும்மீன், நுங்கண், உங்கண். சரிங்களா? நும்மை, நின்னீன், உன்னீன் இந்த வார்த்தைகள்லாம் ப்ளூரல் டேர்மை குறிக்கும். சரியா? நீர் அப்படிங்கிறது. ஓகே. தற்கால வழக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள்ங்கிறது நுங்கள் கூட்டல் உங்கள் அப்படிங்கறதா நீங்கள்னு மாறுது. சரியா? அப்ப நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க எப்படி பிரிக்கிறதுன்னு. நுங்கள் கூட்டல் உங்கள். சரியா? அதே ஆள் அப்படி சேர்த்தணும் அப்படின்னா எங்களால் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. நுங்கள் கூட ஆள் சேர்த்துறோன்னு வச்சுக்கோங்களேன். நுங்களால்னு சொல்லக்கூடாது. எங்களால். உங்கள் கூட்டல் உங்களுக்கு. புரியுதா? சோ அந்த மாதிரிதான் பிரிச்சுக்கணும் நம்ம. புரியுதா? புரிஞ்சது இல்லையா?
எஸ், ரைட். படர்க்கை ஒருமை. படற்கையில ஒருமைனா தேர்ட் பர்சன். சரியா? தானுங்கிறது தன் என மாறும். தன்னை, தனது, தனக்கு, தன்னால். சரியா? இது வந்து தேர்ட் பர்சன்ல சிங்குலர். தான்ங்கிறது என்னன்னு மாறுதான்? தன் அப்படின்னு மாறுதான். படற்கையில பன்மை. தாம்ங்கிறது தம் அப்படின்னு மாறுதான். தம்மை, தம்மாள், தமக்கு. தாம்ங்கிறது குறுகி ஒலிக்கும். இதெல்லாம் ரூல்ஸ் கண்ணா. சரியா? தாம்ங்கிறது தம்முன்னு மாறுது. தான்ங்கிறது தன் அப்படின்னு மாறுது. சரியா? தற்கால வழக்குல தாங்கள் என்பது தங்கள், தங்களை, தாங்கள், தங்கள். சோ நெடில் குறிலாக குறுகி ஒலிக்குது. தங்களை, தங்களால், தங்களுக்கு. சரிங்களா? தங்களது. சாரி. ஓகே. சோ தங்களது, தங்கண் அல்லது தம்கண். ஓகேவா? சோ அப்ப தற்கால வழக்குல, தற்கால வழக்குன்னு என்னதுங்க? தற்காலத்துல இப்ப நம்ம வழக்கமா என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல சொல்றது. சரியா? அப்ப தாம்ங்கிறது தம் என குறுகுது. அதே மாதிரி தான்கிறது தன் என மாறுது அப்படிங்கிறது ஐயாளுக்கு இன்னது கண். சோ நம்ம வேற்றுமைகளை ஏற்கும் போது என்னவா மாறுது அப்படிங்கறது பார்த்தாச்சு. ஓகேவா? இதுதான் தன்மை ஒருமை, தன்மையில பன்மை, முன்னிலையில ஒருமை, முன்னிலையில பன்மை. அதே மாதிரி படற்கையிலையும் பார்த்து முடிச்சாச்சு. சரியா? ரைட், ரைட். சோ நெக்ஸ்ட் பாருங்க விதி 9. எண்ணு பெயர்களை தனியாக பிரித்து எழுத வேண்டும். எண்ணு பெயர்கள்னா என்னது கண்ணா? சோ இந்த நம்பர்ஸ் வரும் இல்லையா? அந்த மாதிரி தமிழ்ல வரத தனியா தான் பிரிச்சு எழுதணும். இப்ப நாற்றிசை, நாற்று கூட்டல் திசைன்னு பிரிக்க முடியுமா? திசைனா தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லிட்டு திசைகளை குறிக்குது. அதை நாற்று கூட்டல் திசைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நாற்றிசை அப்படின்னா 4 திசைகளை சொல்லுது. அப்ப 4 கூட்டல் திசை. அப்போ 4ங்கிறது நம்பர்ஸ் தானே. சோ எண்ணு பேர், அதான் எண்ணு பேர். சரியா? மூவேந்தர், 3 கூட்டல் வேந்தர். ஐந்திணை, 5 கூட்டல் திணை. ஐந்து, 5 கூட்டல் 5. ஈரார், இது ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஈரார் ஆண்டு. ஈரார் ஆண்டு ஃபர்ஸ்ட் ஈர் வந்து 2, 6, 6 ஆண்டு. ஈரார் ஆண்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப 2, 6 ஆண்டுன்னு அர்த்தம். சரியா? ஈரெட்டாண்டு, 8 ஆண்டு. அப்படின்னா 2, 8 ஆண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இத வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ நம்பர்ஸ் எப்பொழுதுமே எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா தனியா தான் பிரிச்சுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ அது மட்டும் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப 4 கூட்டல் திசை, 3 கூட்டல் வேந்தர். நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? தனியா தான் பிரிச்சு எடுத்துக்கணும். சரிங்களா? ஈரார் ஆண்டு அப்படின்னா 2 ஆண்டுன்னு மட்டும் எடுத்துக்க கூடாது. 2 கூட 6ங்கிற ஒரு டேர்ம் உள்ளுக்குள்ள மறைஞ்சு வந்த மாதிரி வந்திருக்கு. சரி, அதே மாதிரிதான் ஈரெட்டாண்டு. சோ 2 கூட 8 கூட்டல் ஆண்டுன்னு அர்த்தம். ஐந்தாய், 5 கூட இன்னொரு 5 இருக்கு. சரிங்களா? மூவைந்தாய், 3 கூட்டல் 5. சோ இந்த மாதிரி 2 டேர்ம் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் விதி 10. சுட்டெழுத்துக்களை எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும்னா தனியா தான் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சுட்டெழுத்துக்களை தனியாக பிரிச்சுக்கணும். சுட்டெழுத்துக்கள்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆ, இ, உ. இததான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஊங்கிறது இப்ப தற்கால வழக்கத்துல நம்ம பயன்பாட்டுல இல்ல. சரிங்களா? சோ ஆ, ஈங்கிறத எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூரத்துல இருக்கிறத ஆ, தூரத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு ஆ, அருகில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு இ. ரொம்ப எளிமைங்க. இப்ப என் பக்கத்துல இருக்கிற இந்த போன் எப்படி சொல்லுவேன்? இந்த போன். இதே இந்த போன் தூரமா இருக்கு. எனக்கு யாராவது எடுத்துட்டு வந்து தரணும் அப்படின்னா, பா அந்த போன் எடுத்துட்டு வா. அப்ப என் பக்கத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு ஈ பயன்படுத்துறேனா, தூரத்துல இருக்கிற பொருளை சுட்டி காட்டுறதுக்கு ஆ பயன்படுத்துறேனா? அதுதான். புரியுதுங்களா? சோ அப்போ ஆ கூட்டல் கடல், அக்கடல். கடல் தூரமா தான் இருக்குது. கரெக்டா? அப்ப அந்த கடல், அக்கடல். புக்கு வந்து என் பக்கத்துல இருக்கிற புக்கை நான் சுட்டி காட்டுறதுக்கு இப்புத்தகம். அப்ப ஈ குட்டல் புத்தகம். அப்ப சுட்டெழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள்னா இந்த கான்செப்ட். பக்கத்துல இருக்கிறது சுட்டி காட்டுறதுக்கு ஈ, தொலைவில் இருக்கிறது சுட்டி காட்டுறதுக்கு
ஆ சரியா? ஊங்கிறது அந்த காலத்துல வந்து ரொம்ப தொலைவிலயும் இருக்காது, ரொம்ப பக்கத்துலயும் இருக்காது. அந்த மாரி இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதுதான். புரிஞ்சுதா? ஸோ அப்ப சுட்டெழுத்துக்களை எப்பொழுதுமே சேர்த்து பிரிச்சிடக்கூடாது. தனியா தான் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ல இருக்கு. சரியா? இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா? பார்த்துடலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணா. ஸோ இதுவரைக்கும் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எடுத்த ஒரிஜினல் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். சரியா? பால் கூட்டல் ஊரும் எப்படி பிரிச்சு எழுதலாம்? சரி, சேர்த்து எழுதணுமா? பால் ஊரும். ஸோ இல் கூட்டல் ஊ என்னவா மாறி இருக்குது? லூன்னு மாறி இருக்குது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதி. நமக்கு அந்த விதி தேவையில்லை எலிஜிபிலிட்டிக்கு, பட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? வான் கூட்டல் ஒளி. இன் கூட்டல் ஓ நோ. கரெக்டா? கரெக்டா? ஸோ அப்போ இன் கூட்டல் ஓ நோன்னு மாறி இருக்கு. ஸோ வானொலி. கரெக்டா? கள் கூட்டல் தீது கற்றீது. ஸோ இந்த லகரம் அதே லகரம் என்னவா மாறி இருக்கு நமக்கு? ஆயுத எழுத்தா மாறி இருக்குது. சரிங்களா? கற்றீது முற்றீது அப்படிங்கிறது இந்த மாதிரி 2 3 மட்டும்தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வரும். கல் கூட்டல் தீது முள் கூட்டல் தீது. ஓகேவா? கற்றீது முற்றீது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரைட். களம் கூட்டல் எரி. ஸோ எப்பொழுதுமே மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அது ரெண்டும் சேர்ந்துரும். உயிர்மெய் எழுத்தா சேர்ந்துரும். சரியா? இம் கூட்டல் ஏ மே. அப்ப களமேரின்னு மாறி இருக்கு. சரியா? ரைட். நெக்ஸ்ட். புரிஞ்சது இல்லையா? பெயர் அறியா எப்படி பிரிச்சு எழுதணும்? பெயர் கூட்டல் அறியா. இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா? மெய்யெழுத்தும் உயிரெழுத்து. இங்க பாருங்க. ராங்கிறது இரு கூட்டல் ஆ. கரெக்டா? ஸோ இரு கூட்டல் ஆ ரெண்டும் சேர்த்தாதான் நமக்கு என்னன்னு வரும்? ரான்னு வரும். அப்ப மெய்யெழுத்து தனியா உயிரெழுத்து தனியா பிரிச்சிருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் பிரிச்சு எழுதணும். நீள் உழைப்பு. சேம் கான்செப்ட். நீள் கூட்டல் உழைப்பு. ஸோ லூங்கிறது உயிர்மெய் எழுத்து, அதை மெய்யெழுத்து தனியா உயிரெழுத்து தனியா பிரிச்சிருக்காங்க. நீள் கூட்டல் உழைப்பு. பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அதுதான் பாடான் திணை. இங்க பாத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ நிறைய பேத்துக்கு வந்துடும். டக்குன்னு பிரிச்சிடலாம். ஈஸிப்பா. பாடான் திணை அப்படி கிடையாது. பாடக்கூடிய ஆண்மகன். ஓகேங்களா? ஆண்மகனை பத்தி பாடக்கூடியதுதான் இந்த பாடான் திணை அப்படிங்கிறது. ஆண்மகனுடைய வீரம், அவருடைய ஒழுக்கம், இதை பத்தி எல்லாம் சொல்றதுதான். சரிங்களா? சோ பாடப்படக்கூடியது ஆண்மகனுடைய சிறப்புகளை பத்தி சொல்றோம். அதனாலதான் இது இப்படி பிரிக்கணும். பாடு கூட்டல் அதுக்குதான் விதி 1 பொருள் அடிப்படையில பிரிக்கணும். சரிங்களா? சோ பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. நெக்ஸ்ட். பல உயிர் எப்படி பிரிச்சிருக்கணும்? பல கூட்டல் உயிர். ஓகேவா? இந்த இடத்துல பல் கூட்டல் மேம் பல் கூட்டல் உயிர் அப்படின்னா எப்படி சேர்த்து எழுதணும்? பார்த்துக்கணும். மற்ற ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்க்கலாம். தப்பே இல்லைங்க. பாருங்களேன். இல் கூட்டல் ஊ என்னன்னு மாறும்? லூ. பழுயிர் அப்படின்னு மாறுமா? இங்க வரல. பல குட்டல் உயிர். இது அப்படியே பிரிச்சிருக்காங்க. ஸோ தப்பு. அப்படி பிரிக்க கூடாது. சரிங்களா? உயிர்மெய் எழுத்து எப்பொழுதுமே ஸ்டார்டிங்ல வராது. சரிங்களா? இந்த மாதிரி வருமொழியில. அப்ப பல கூட்டல் உயிர்ங்கிறது தான் கரெக்ட். சரியா? ரைட். இல்லாத கூட்டல் இயங்கும். எப்படி சேர்த்துறதுலாம்? உகரம் கெட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இத்து கூட்டல் தீனு மாறி இருக்கு. இல்லாது இயங்கும். சரிங்களா? எப்பொழுதுமே இந்த நிலைமொழியில உகரம் இருந்துச்சுன்னா உகரம் கெட்டு போய் நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்துடும். சரியா? அதுதான் எப்பொழுதும் மேக்சிமம் இருக்கக்கூடிய இதுல வரும். வன்கீரை. வன்மை கூட்டல் கீரை. இதுவும் பாருங்க. டைரக்டா அப்படி பிரிச்சிடக்கூடாது. எப்பொழுதுமே ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா அப்படியே பிரிக்கிறது தான் மேக்சிமம் வந்து உங்களுக்கு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்ப பாடான் திணைக்கு பார்த்தோம் இல்லையா? பாடான் கூட்டல் திணை. சொல்ல கிளியரா இருந்துக்கணும். மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கணும். சரிங்களா? சோ வன் கூட்டல் கீரை வன்மை கூட்டல் கீரைங்கிறது கரெக்ட். பண்பு தொகை படிச்சுள்ள மை விகுதி கெட்டு போய் வன்கீரைன்னு வரும். சரியா? ரைட். நீலம் கூட்டல் வான் எப்படி சேர்த்துறதுலாம்? நீலவான். ஸோ மகரம் வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறமா நீலவான் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? நெக்ஸ்ட். இடம் கூட்டல் எங்கும் எப்படி சேர்த்துறதுலாம்? இந்த இம் வந்து எப்படி இம்மும் ஏவும் சேர்ந்துருமா? மெய்யெழுத்து உயிரெழுத்து சேருமா கண்ணா? அப்ப என்னன்னு வரும்? மே. அப்ப ஆன்சர் வந்து இடம் எங்கும். ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டது தாங்க. நெக்ஸ்ட். காடு கூட்டல் ஆறு. இது எப்படி சேர்த்து எழுதலாம்? நான் சொன்னேன் இல்லையா? நிலைமொழியில உகரம் வந்தாலே உகரம் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்னாகும்? உடலும் மெய்யும் சேரும். ஆனா இந்த இடத்துல அப்படி சேர்ந்துச்சுன்னா காடாறுன்னு ஆப்ஷன் பி மாதிரி வரும். ஆனா நமக்கு காட்டாறுன்னு வரணும். ஸோ அப்ப என்னதுன்னா நெடில் தொடர் உயிர் தொடர்ல டர ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. எலிஜிபிலிட்டி தேவையில்லை. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல காடு கூட்டலாறு சேர்த்துறதுன்னு என்னன்னு வரும்? காட்டாறு. அதுதான் மீனிங்ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா?
ரைட். பால் கூட்டல் ஊரும் மெய்யும் உயிரும் சேர்ந்துரும் பாலூரும். சரியா? நெக்ஸ்ட் தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கரெக்டா? தூக்கி கொண்டு. சேர்த்துறது விழித்து கூட்டல் எழும் உகரம் கெட்டு போகும். அதுக்கப்புறம் உடலும் மெய்யும் சேர்ந்துரும். சரியா? அப்ப விழித்தெழும். ஆப்ஷன் பி. கரெக்டா இருக்கா? நெக்ஸ்ட் பொங்கல் கூட்டல் அன்று என்ன வருங்க? பொங்கல் அன்று. இல்லும் ஆவும் சேர்ந்துரும். கரெக்டா? பொங்கல் லன்று. ஸோ ஆப்ஷன் ஏ. பாருங்க, ஆப்ஷன் ஏவும் சியும் கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. இல்லு குட்டலா லா தானே, லே கிடையாது. கிளியரா பார்த்துக்கோங்க. இல்லு குட்டலா லா தான், லே போற்றக்கூடாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இன்புற்றிருக்க. இன்புற்று குட்டல் இருக்க உகரம் கெட்டு போயிடும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா இரு குட்டல் இ ரீன் வரும். இன்புற்றிருக்க. ஆப்ஷன் ஏ. கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட் கட்டி குட்டல் அடித்தல். கட்டி அடித்தல். சரிங்களா? ஸோ யகரம் வந்து வரும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து இட்டு குட்டல் ஈயா, இதுவும் என்னதுங்க? ஆ. ஸோ 2 உயிரெழுத்துக்கள் எங்காவது சேருமாம்மா? சேராது. கரெக்டா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிரெழுத்து மெய்யெழுத்து தான் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துன்னு நம்ம தமிழ்ல படிப்போம். இதே உயிரெழுத்தும் சேர்ந்தா ஒரு எழுத்து பிறக்கும் நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? அப்ப நிலைமொழியில டீயை பிரிச்சா இட்டு குட்டல் ஈ, வருமொழியில ஆ. ஸோ 2மே உயிரெழுத்து சேராது இல்லையா? அப்ப அதுக்காக ஒரு கான்செப்ட் புதுசா தமிழ்ல வரும். என்ன அப்படின்னா உடம்படும் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன கான்செப்ட்? உடம்படும் உடம்படும் மெய். ஸோ உடம்படும் மெய்ல 2 வருங்க அண்ணா. ஒன்னு ஈ, இன்னொன்னு இவ் வரும். சரியா? ஸோ ஈ வந்து எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா இகரம், ஈகாரம், ஐகாரம். ஈ சவுண்டு வருது இல்லையா? இகரம் ஈ வருதா? ஈ சவுண்டு வருதா? ஈகாரம் ஈ சவுண்டு வருதா? ஐகாரம் ஈ சவுண்டு வருதா? அதுக்கெல்லாம் ஈ வரும் உடம்படும் மெய்யா. ஸோ 2 உயிரெழுத்தை இணைக்கிறதுக்கு ஒரு மெய்யெழுத்து தோன்றணும். அதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? இப்ப இட்டு குட்டல் ஈ, ஈல ஈ சவுண்டு வருதுல்ல, அப்ப கண்டிப்பா இங்க என்னதான் வந்திருக்கணும்? ஈ தான் வந்திருக்கணும். உடம்படும் மெய்யா. அப்ப ஈ குட்டல்லாம் யா, அதனாலதான் இங்க யான்னு வருது. புரிஞ்சுதா இல்லையா? வேற எழுத்துக்களுக்கு எல்லாமே இவ்வு வரும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தேவாரம், தே குட்டல் ஆரம். சரிங்களா? தே குட்டல் வாரம். ஸோ அந்த இடத்துல இத்து குட்டல் ஏ, ஏகாரம். ஸோ இகரம், ஈகாரம், ஐகாரம். இதை தவிர மீதி எது வந்தாலுமே இவ்வரும். ஆனா ஏகாரத்துக்கு மட்டுமே 2மே வரும். ஈயும் வரும், இவ்வும் வரும். சரிங்களா? தேவாரம்னு சொல்லலாம். அதே மாதிரி தேவாரத்துக்கு ஒரு மீனிங் வரும். அதே மாதிரி ஈயும் வரும். சரிங்களா? அந்த மாதிரி 2 கான்செப்ட்ல மட்டும் ஏகாரத்துக்கு மட்டும் வரும் ஈ, இவ்வு. மீதி எல்லாத்துக்குமே வந்து இகரம், ஈகாரம், ஐகாரம் வந்துச்சுன்னா ஈங்கிற உடம்படுமை வரும். மற்ற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இவ்வுங்கிறது வரும். சரியா கண்ணா? ஸோ இந்த இடத்துல ஏன் யா வந்துச்சுன்னு கிளியரா புரிஞ்சுதா? ஏன்னா இங்கேயும் உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து, 2ம் சேராது. ஸோ அதுக்காக ஒரு மெய்யெழுத்து வரணும். அதுதான் ஈ. சரியா? ரைட். 8 கூட்டல் திசை என்ன சொல்லலாம்? 8 திசை, எட்டிசைன்னு சொல்லலாமா? சரி 8 கூட்டல் திசை 8 திசை. பார்த்தீங்களா? நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பார்த்தீங்களா? இதுதான் அவசரத்துல சொல்லணும். சாரி. ஸோ 8 கூட்டல் திசை அதாவது 8 திசைகளை குறிக்குது. அப்ப நம்ம எதுவுமே மாற்றக்கூடாது. 8 திசை, அவ்வளவுதான். சரிங்களா? ஒரே ஒரு மெய்யெழுத்து நடுவுல தோன்றி இருக்குது. சரியா? பாட்டு கூட்டல் இருக்கும். ஸோ உகரம் கெட்டு போகும். அதுக்கப்புறம் மெய்யும் உயிரும் இணைஞ்சிருக்கும். ஸோ அப்ப பாட்டு இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பால் கூட்டல் ஊரும் ஆல்ரெடி படிச்சதுதான். பால் ஊரும். சரியா? நெக்ஸ்ட் பருத்தி கூட்டல் எல்லாம். பருத்தி எல்லாம். கரெக்டுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஈஸி இல்லையா? இதுவும் அதே மாதிரி தான் கண்ணா. இத்து கூட்டல் ஏ. ஸோ 2 உயிரெழுத்து சேராது. ஸோ உடம்படுமையான ஈ வந்திருக்கு. ஈ குட்டல் ஏன்னு மாறி இருக்கு. கிளியரா புரிஞ்சுதா? அவ்வளவுதான். ஸோ இதுதான் உங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதை வச்சு உங்களுக்கு விதிகள் நம்ம அப்ளை பண்றது எப்படி பிரிக்கணும், நம்பர்ஸ் வந்து எப்படி பிரிக்கணும். பார்த்தீங்களா? 8 கூட்டல் திசை, 8 நம்பர் தனியா தானே பிரிக்கணும் நம்ம படிச்சோம்.
எண்ண பெயர்களை தனியா தான் பிரிக்கணும்னு படிச்சோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ உங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது எல்லாமே நான் மேக்ஸிமம் எடுத்திருக்கு. ஸோ இது எப்படி பிரிச்சிருக்காங்க, நம்ம ரூல்ஸ் படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஈஸி தான். சரிங்களா? நிலவு கூட்டல் என்று என்னது? நிலவென்று. ஸோ உகரம் கெட்டு போயிரும். இவ்வுன்னு வரும். இவ்வு ஏவும் வேணும் மாறி இருக்கு. தமிழ் கூட்டல் எங்கள் இல்லு ஏவும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இயல்பா புணர்ந்திருக்குது. சரியா? அமுதென்று, அமுது கூட்டல் என்று. ஸோ உகரம் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இத்து ஏவும் சேர்ந்து தேனும் மாறும். ஸோ இப்படி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் படிக்கும் போதே ரைட் ஹேண்ட் சைடும் படிச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல பிரித்து எழுதணும், சேர்த்து எழுதணும். 2 கான்செப்டும் இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ படிச்சுக்கலாம் இல்லையா? சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். வெண் கூட்டல் குடை, வெண்மை கூட்டல் குடை. ஸோ மை விகுதி, ஈறுபோதல் விதி பண்பு தொகையில வரும். சரிங்களா? ரகரம் நகரமா மாறுறது. சரியா? ஸோ இது எல்லாமே உங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. படிச்சுக்கலாம் இல்லையா? ரூல்ஸ் படிச்சுட்டா ஈஸி தான் இல்லையா? எஸ் ஆர் நோ கைஸ்? இதுல ஒரு பெருசா ஒரு டிஃப்ரெண்டா எதுவுமே இருந்திருக்காது பாருங்க. 9th 10thல கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இது 3ஆ பிரிக்கணும். பெருசா இருக்கு இல்லையா? கண்டு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. இது ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க குரூப் 4 குரூப் 2 எல்லாம். எம் தமிழ்னா எம் இந்து இம்மா மாறி இருக்கிறது. எம் தமிழ் கூட்டல் நா. அருந்துணை, அருமை கூட்டல் துணை. சரிங்களா? இந்த மாதிரி தான். ஸோ படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் அடுத்த கிளாஸ்ல நம்ம எதிர்ச்சொல் கான்செப்டை பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். தேங்க்யூ.